அனைவருக்கும் வணக்கம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்றத பற்றின ஒரு கதை. இது ஒரு மானை பற்றின ஒரு கதை. மான் காட்டிலே ஒரு மான் குட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு இருந்தது. அதே வேளையில் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தி சாயிற நேரம், கொஞ்சம் லேசான இருட்டு. அந்த நேரத்தில் கார்மேகங்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு மின்னல் அடித்து மின்னல் தாக்கிக்கிட்டு இருக்குது, மழை வரப்போகுதுன்னு அந்த மானுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மான் பிள்ளை பிறக்க வைக்கிற டைமும் வந்துருச்சு. அந்த மான் என்ன செய்யும்? இது என்ன இருட்டிக்கிட்டு வருது, பக்கத்தில் மின்னல் வேறு அடிக்குது. சரி, நம்ம கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சுக்குவோன்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுது, ஒரு நதி ஓடுதா, அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு கீழே குனியும் பொழுது அது ஒரு புதர்லேருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் என்னான்னு அது திரும்பி பார்க்கும்போது ஒரு வேடவன் அவனுடைய துப்பாக்கி எடுத்து குறி பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த மானை. அப்புறம் மான் தப்பிச்சு இந்த பக்கம் போயிடலாம், அடுத்த திசையை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும் பொழுது அந்த இடத்துல சிங்கம் ஒன்று இவரை வேட்டையாடுறதுக்கு அது வர தயாராக நின்றுட்டு இருக்கு. மான் நதி அந்த ஆறு ஓடுற இடத்துல தண்ணி குடிக்கிற இடத்துல பார்த்தாக்கா அது ஆழமான ஆறு வர, அங்கே முதலைகள் வர இருக்குது. இப்போ இந்த மான் பிரசவ வலி வர வந்துருச்சு. இப்படி சுற்றி மொத்தம் 8 திக்குலையும் இந்த மானுக்கு பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மான் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கும்? ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு அதுக்குள்ளே. இங்கிட்டு திரும்பினா வேடன் சுட்டுருவான், இந்த பக்கம் போனால் சிங்கம் பாஞ்சு அதை கடித்து சாப்பிட்றோம். தண்ணியில் இறங்கி ஓடலான்னு பார்த்தாலும் ரொம்ப ஆழமாக இருக்குது, மற்றும் அந்த முதலைகள் வர இருக்குது. எந்த ஒரு திசையை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பிரச்சனையாக அந்த மானுக்கு ஒரு ஆபத்தான விஷயமாகவே இருக்குது. அப்போ இந்த மான் ஒன்றுமே நினைக்கல. அது என்ன நினச்சிச்சு, எனக்கு குழந்தை பிறக்க